இங்க ஒரு பொண்ணு நீட் கோச்சிங்காக போறா. அப்ப அங்க இருக்க 4 பணக்கார பசங்க அந்த பொண்ணு போட்டோ எடுத்து வேணும்னே அந்த பொண்ணு கிட்ட வம்பிழுக்கிறானுங்க. இந்த பொண்ணுமே முதல் நாளுங்கிறனால எதுவுமே சொல்லாம போயிடுறா. ஆனா அடுத்த நாளும் அந்த பசங்க இதே மாதிரி பண்ணவும் அவளோட ஃப்ரெண்ட் இதை பார்த்துட்டு அங்க இருக்க சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா. இந்த கோச்சிங் சென்டரோட இன்சார்ஜ்மே அவங்களை கூப்பிட்டு வான் பண்ணி விடுறாரு. இந்த பொண்ணு வெளியே வந்து அவங்க அப்பா கூட சாப்பிட்டு இருக்கா. அப்ப அந்த பசங்க வந்து உன் ஃப்ரெண்டே கம்மன் இருக்கா, உனக்கு என்னன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சண்டைக்கு போறாங்க. அந்த பொண்ணோட அப்பா தடுக்கவும் அவரை கீழே தள்ளி விட்டுறாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணு கீழே கிடக்கிற செருப்பு எடுத்து அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிடறா. இந்த பொண்ணோட அப்பாவுமே அவங்க கிட்ட சண்டை வேணும்னு சொல்லி அவங்க அங்கிருந்து போக சொல்றாரு. ஆனா இந்த 3 பேரும் அந்த பொண்ணை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஹாஸ்டலுக்கு போய் அந்த பொண்ணோட பாத்ரூம்ல சீக்கிரட்டா ஒரு கேமராவை செட் பண்ணிடுறாங்க. அந்த கேமரா எடுத்து வீடியோவை அந்த பொண்ணுக்கு அனுப்பிச்சு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி கீழே வர சொல்றாங்க. இப்போ இந்த பொண்ணுமே கீழே வந்து அந்த 3 பேர்த்துக்கிட்டையும் வீடியோவை டெலிட் பண்ணிருக்கேன் நான் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா. ஆனா அந்த 3 பேரும் அந்த பொண்ணை கார்ல ஏத்தி அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்து ஒரு இடத்துல கீழே தள்ளி விட்டுறானுங்க. இந்த பொண்ணுமே கஷ்டப்பட்டு எப்படியோ அங்க இருந்து இவங்க வீட்டுக்கு வந்துடுறா. அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட நடந்தெல்லாம் சொல்லுவோம். அவங்க அப்பாவும் பாத்துக்கலாம்னு சொல்லி அந்த பொண்ணை சைக்கிள்ல குறை வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு. ஆனா அந்த பொண்ணு என்னால எங்க அப்பாக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போய் ஒரு ட்ரெயின் வரவும் அந்த ட்ரெயின்ல விழுந்துடுறா. இந்த பொண்ணோட அப்பா மேத்தா பொண்ணு சாவுக்கு பழிவாங்கணும்னு சொல்லிட்டு அந்த 3 பேரையும் கண்டுபிடிச்சு கொலை பண்ணிடுறாரு. ஆனா அது மட்டும் இல்லாம அவங்க 3 பேர்த்து பாடியும் சாக்குல கட்டி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் தனித்தனியா போட்டுறாரு.